நம்ம வாத்தியாரு சேகர் வாத்தியாரு ஒரு ஆளு எங்கதான் கண்டுபிடிச்சாரு தெரியுடா. அடே எப்ப அந்த முதுகு நேரா இருக்குது. இந்த ஆளு எங்க போய் கண்டுபிடிச்சாரு தெரியுடா ஆளு. ஏன்னா கடலூர் பக்கம் என்ன போயிட்டு இருப்பாரா? ஐயா ரொம்ப நன்றி. ஆமா ஐயா இவரு பாலைவனத்துல ஒட்டகச்சி விருந்திட்டு வராங்க. பாலைவனத்துல பாலை வளையலைங்க ஐயா. வணக்க வணக்க வணக்க. பாலைவனம்டா. ஒட்டகம் எப்படி கூடு? இது அந்த இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கலாதிபதி சபை. மகாலட்சுமி சபை. ஆமா தம்பி மாதா பிதா குரு தெய்வம். ஆஃப் பண்ணி போட்டவா நீ வா. மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். ஆமா. அத மாதாத்துக்கு நம்ம கம்பெனி வாஜார். அவரை பாத்தீங்களாங்க? என்னடா? என்ன இல்லையா? சரி. ஏண்டா அடே சித்ரா. தம்பி மூஞ்சில குத்துறா. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அர மாதாத்துக்கு நம்ம கம்பெனி வாஜார். ரெண்டு வாஜாருக்கு. ரெண்டு வாஜாருக்கு. நம்ம கம்பெனி அனைவருக்கு. இந்த சிறுவன் பூபதி வணக்கம். இந்த சிறுவன் அனைவரும் வணக்கம். ஹாய் ஒரு விளக்கா. ஒரு விளக்கம். once more. தயார். தயாரா? திருமணம் ஆகிவிட்டது. பொண்ணு எப்ப கண்டுபிடிச்சாங்க? சில்லி வண்டிலாம் கல்யாணம் ஆயிடுச்சுடா. அதான பொண்ணு குடுத்துறா மாறவன் எல்லாம் பொண்ணு கட்டிட்டு கிடப்பு. மர போய் பொண்ணு ஜேசிபி கட்டி குடுத்தியா? ஆமா சேச்சி. அங்க அங்க அங்க. தம்பி இருந்தாலும் யானை மாமா. சரி திருமணம் ஆயி. எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. உனக்கு ஆமாடா புள்ளையும் பிறந்துருச்சு. உன்னை பார்த்தா பொண்டாடி தம்பி மாரி தெரியுது. அது யார் செஞ்ச புண்ணியமோ உனக்கு வாங்க இல்லைன்னா இப்ப பத்துக்கு பண்றேன். இங்க பேர் இருக்கான்ல ஆனா சட்டி போட மாட்டான். ரெண்டு பசங்க யாரு யாரு அவர் திருமணம் செய்து என் மனைவி பேரும் சுதேசனை. ஆமா அப்படி ஆண்டு வரக்கூடிய தம்பி அவர் திருமணம் செய்து ரெண்டு பிள்ளை பிறந்தது. அது யார் யாரு தம்பி? ஆண் பிள்ளை ஒன்று. ஆண் பிள்ளை ஒன்று, பெண் பிள்ளை ஒன்று. அப்ப பொதுவா பார்க்க போனா ஊட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு. ஊட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு. ஊட்டுக்கு உன் பையன். ஆமா ஊருக்கு உன் பொண்ணு. ஊருக்கு கட்டி கொடுத்தா அப்புறம் ஊருக்கு உன் பையனுக்கு கட்டி கொடுத்துருண்டியா? சரி விளையாடா தம்பி. குட்டி விளையாடுறான். குட்டியா விளையாடுறீங்க. அப்படி பிராந்து ரெண்டு பசங்க. அவன் பேர் என்ன தம்பி? ருத்ரகுமார ஒன்று, ருத்ரி இரண்டு. ரூனா குட்டி ரூ. அவன் குட்டில ரூனா ருத்ரகுமாரன். ருத்ரகுமாரன் ருத்ரி அப்படி சொல்லக்கூடிய கடிகால பேசினா சும்மா கட்சி நடக்கிறான். இல்லங்க உங்க பசங்க கல்யாணம் இல்லையா? வாலிப பருவம். இப்பதான் வாலிப பருவம். அரிய வயசு. ஆமா வாயிட்டா வாழ உன் பொண்டாடி ஆயிட்டா. ஒரு குழந்தை போறா அப்பா பேர் இருக்குல்ல அம்மா பேர் இருக்கும். கேட்டுங்க தம்பி என்னோட மகன் என்ன மேலே இருப்பான். வயிறு பிதிக்கிட்டு இல்லடா ஆமாடா அம்மா நாலு எடுத்தா எங்க பொண்ணு தானே என் மனைவி மேலே இருப்பான் என் பொண்ணு. ஆமா அருமையாதான் ஆமாடா தம்பி. என்ன அத ரைட்டு நாடு. ஆமா அவன் திருமணம் செய்து தம்பி இந்த நாடு இருக்கு பாரு விளையாட தேசம். இந்த விளையாட தேசத்து வேறு காலத்து இந்த நாட்டுக்கு என்ன பேர் தம்பி தெரியுமா? தெரியாதா? இவன் நாட்டை வந்துட்டு என்ன கேட்டா நானா வருது தம்பி வேறு நாடு காலத்து இந்த நாட்டுக்கு பேரும் ஜோதி நாடு.
ஜோதி நாடு. ஆமா ஓஹோ. இந்த ஜோதி நாட்டை ஆ. எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி? அது இருக்கா பாரு என் மனைவி சுதர்கனை. ஆமா ஆ. சுதர்கனை திருமணம் செய்து ஆ. அவன் தம்பி இருக்கான் பாரு. கிச்சக 104 பேர் அண்ணன் தம்பிகள். ஆமா ஆ. 104 பேரும் ஆ. அக்காவை கட்டி கொடுத்துட்டுமே ஆ. அதனால ஆ. நம்ம எத்தனை சீதனமா தரணும். ஓ சீதனமா? ஆமா அப்படின்னு அப்படி என்று ஆ. இந்த நாட்டை சீதனமா கொடுத்தாங்க எனக்கு ஜோதி நாட்டை. உங்க மனைவி சுதேசின தம்பி ஆமா அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வரதட்சணையா அந்த ஜோதி நாட்டை எனக்கு சீதனமா கொடுத்தாங்க. எத்தோட போய் கல்யாணம் பண்ண போறீ? இப்ப தம்பிக்கு என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தமோ என்ன கொடுத்தா? 3 சக்கர வண்டி கொடுறான். ஏன்டா நீ வெட்டியா நீ 3 சக்கர வண்டி கொடுத்துக்க? வா என் தம்பிக்கு கட்டுல உம்ம பாலேர் கொடுறோம் வரதட்சணையா. தம்பி ஆ. அப்ப அந்த ஜோதி நாட்டை எனக்கு சீதனமா கொடுத்தாங்க பாரு. ஆமா. அன்று முதல் எனக்கு பரிசா கொடுத்ததால ஆ. என் பேர் என்ன? ஆ. விளாடமண்ணு. விளாடமண்ணன். விளாடமண்ண நாடு ஆ. விளாட தேசம். வர்றா பின்ன பின்ன. நான் கொடுத்து வச்சுங்க. அவன் பீரோ கட்டில கொடுப்பான். உனக்கு நாட்டியா கொடுத்துறான். நாட்டை கொடுத்துறேன். எனக்கு கொடுத்தா ஒரு 3 சக்கர வண்டி. எவ்வாறு? உனக்கு இந்த 30ல உனக்கு காரி கூட்டுறேன். அது ஏன்டா பண்ணி ஆம்பளை பொம்பளையா? நான் கலந்த பார்வை. ஏய், அது சரி விடு. தெரியுமா மகாராஜா? ஓ. அங்க டீ வச்சு யாரு குடிச்சது கேளு. சரி யாரோ கொடுத்தாங்க போடா. தம்பி அப்ப இந்த ஜோதி நாட்டை எனக்கு பரிசா கொடுத்ததால ஆ. இது விளையாட தேசம் பேர் வந்து விட்டது. ஆமா. ஆனா இருக்க நேரத்து தம்பி ஆனா ஒன்று. நாங்க நாடு தேசம் நல்லா தான் இருக்கீங்க. கொண்டாடி புள்ளியோட சந்தோஷமா இருக்கீங்க. ஐயோ ஐயோ. விபூதி பாய்க்குமா? பாபா போட்டு ஒரு அண்ணனா சரி ரைட். ஏங்க என்ன ஆனா ஒண்ணு தம்பி ஆனா ஒன்று. ஏய் எனக்கு பெருத்த குறைவான வந்து நேர்ந்து விட்டது. அது எப்படி தெரியுமா தம்பி? என்னோட நாட்டு மக்கள் எல்லாம் கொடி மக்கள் எல்லாம் என் இடத்தில் வந்து அபியம் உண்டா இருக்காரு. ஏன் என்ன காரணம்? ஐயா நம்ம விளையாட தேசமும் ஆமா ரொம்ப வரிசையா இருக்கு. வறட்சியா இருக்கு. வரிசையா இருக்கு. மாசம் மும்மாரி மழை பெய்யல. மழை பெய்யல. எந்த பயிர் வைக்க முடியல. நம்ம நாட்டுல குடிக்க தண்ணி இல்ல. தண்ணி இல்ல. கூத்துக்கார கூட தண்ணி இல்லாம கிடக்குறோம். குடிக்க தண்ணி இல்லைனாக்கா நீ போய் ஆகத்துல 5 அதெல்லாம் தம்பி நான் ஒரு வாரமா பேப்பர் தொடச்சு வரேன். சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்கவில்லை. யாரும் கிடைக்கல. அதனால ஐயா இந்த விளையாட தேசத்தை விட்டு நாங்க வேற நாட்டுக்கு போறோம் அப்படி வந்து சொன்னாங்க நாட்டு மக்கள். ஆமா அப்ப நாட்டு மக்கள் சொன்ன உடனே நான் என்ன செய்து ரொம்ப சோகத்துல இருந்தேன். சோகத்துல நேரத்து தம்பி ஆதாய கந்துருவோம் 6 பேர் வந்தாங்க தம்பி. 6 பேர்? ஆமா தம்பி 5 ஆளு 5 ஆண் ஒரு பெண். அவன் வந்து என்ன கேட்டாங்க ஐயா நாங்க 5 பேரும் ஓ நாட்டுல நாங்க ஒரு வருஷம் அடைக்கலமா இருக்கணும் அப்படி கேட்டாங்க. ஆளு ஒரு ஆளா? ஆமா ஆமா அது பெண்ணு சொன்ன பாரு அவனு ஒரு வருஷம் அடைக்கலமா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன செய்தேன் அந்த பெண்மணிய என் மனைவி இருக்கா பாரு சுதேசினை அவனுக்கு போய் பூச்சு விடுங்க பண்ணி பண்ண போங்க. ஆமா அப்படியே அனுப்பிச்சு விட்டு அது 5 பேத்துல முதல் ஆளு என் இடத்தில் என் பக்கத்துல உட்கார வச்சுட்டேன். அது என்ன காரணம்? நீங்கள் காலம் செல்காலம் வருங்காலம் 3 காலத்து சொல்லக்கூடிய ஆளு அவரு. ஆமா அதனால பக்கத்துல வச்சுக்கிட்டேன். என் பக்கத்துல வச்சுட்டு தம்பி அவர் பேட்டா கேக்குப்பட்டாயர் ஒருத்த பலாயின்னு வந்தா அவர் சமண பாட்டு காணிச்சிட்டு ஆமா ஆணுங்களா பெண்ணுங்களா பேடி வந்தா அது இருக்கா பாரு மகள். ஆமா ருத்தரு அவனுக்கு போய் நாட்டியம் கத்து கொடுறா. அவன் அப்படியே அடிச்சு விட்டு நீ 2 பசங்க வந்தானுங்க ஒருத்தர் குதிரை எழுத்துக்கும் ஒன்னு மாடு மேய்க்குவோம் அவனை அனுப்பிச்சு விட்டேன். தம்பி அவங்க வந்த நேரம் 6 பேரும் வந்த நேரம் காலை எடுத்து வச்ச உடனே தம்பி என் நாடு ரொம்ப சேவமா இருக்கு. வீடு தண்ணிலே இல்ல காலையிலே மேயும் எங்க போனாலும் ஊரு ஆயாட்ட போறோம். தம்பி அப்படி 6 பேர் வந்த நேரம் என் நாடு ரொம்ப சேமமா இருக்கு. அதெல்லாம் போட்டோம். நீங்க யார் வர உட்கார வரங்க. ஐயா அபையம்மா ஐயா மகராஜரே எங்க ஐயா மகாராஜா. ஐயா யாரது? ஐயா நம்ம நாட்டில் கூடிய பசுமந்துகளை யாரோ திருக்கத்தனா நம்ம பசுமந்துல ஓட்டிட்டு போகிறோம். நம்மளுக்கு சொந்தமான பசு கூட்டங்களா? திருக்கத்தன் ஓட்டிட்டு போறான். நானும் ஒரு கை பாக்குறேன். ஆமா இருந்தாலும் தம்பி அப்புறம் தான் எடுத்துறீங்க. நான் அந்த இலக்கு இப்ப நேரா எங்க போறீங்க? அந்த திருக்க
கேக்குற முடிச்சு அடி நூறு ஐயா இப்ப நம்ம போற சண்டைக்கு ஆமா போய் வரதுக்கு 1 மாசம் ஆகுமா இல்ல 1 வருஷம் ஆகுமா தெரியாது. ஆனா ஒன்று அங்க நம்ம ஆளுங்களா இட்டுன்னு போற மாதிரி ஆமா அங்க போயிட்டு சட்டை செய்யும் போது அவங்களுக்கு சாப்பாடு உணவை தண்ணி கொடுக்க யாருமே கிடையாது. ஐயா அது ஆளு கிடையாது. முதல்ல நம்மளுக்கு என்ன காலம் நடக்குதுன்னு எட்டு கூட்டி கேட்டா தெரியும். அப்படியா? ஆமாங்க தம்பி அதனால எனக்கு என்ன காலம் நடக்குது இப்ப கெங்கப்பட்டு ஆயிரம் ஆமா கெங்கப்பட்டு ஆயிரம் ஐயா உத்தரவு ஐயா கங்கப்பட்டு என் நாட்டுல இருக்க பொருள் சேதாரமாகுது. இப்ப எனக்கு நடக்கூடிய காலம் செல்காலமா வருங்காலமா? செல்காலம் உனக்கு சேதமா ஆகும். ஆனா உடனே கை கூடும். உனக்கு வெற்றி தரும். என் பொருள் சேதமாகும் போன பொருள் திரும்பி வந்துடும். போன பொருள் உடனே உனக்கு வெற்றி தரும். அப்படியா? ஆமா. அதனால இப்ப போய் பலாயன மடப்பள்ளிங்கிறான் பாரு பலாயன. ஆமா. அவனை கூட்டா என்ன பண்ணி சண்டைக்கு போற. ஆமா. நீ சண்டைக்கு போனா இப்ப வந்து உனக்கு பலம் ஒரு 30 நாள் கூட சண்டை நடக்கும் 6 மாசம் கூட சண்டை இங்க சேனாசரி அடி அதிகம். ஆமா. ஆனா அவனை கூட்டு போனா இந்த ஆயுதத்தெல்லாம் கட்டி மூட்டை கட்டி எட்டு வருவான். சமயத்துல உனக்கு சாப்பாடும் தருவான். ஓஹோ. சமயத்துல உனக்கு தண்ணியும் வாங்கி கொடுப்போம். ஓ ஆமா சண்டை செய்யும்போது தண்ணி தான் எடுத்துக்கோ. நீ போய் ஊர் ஊரா தேட முடியாது. எங்க விக்கிறாங்களே என்னன்றா ஓடுறா சாப்பிடுறா தண்ணி குடிக்கிற தண்ணிக்கா சண்டைக்கு போறோம் குடிச்சிட்டா சண்டைக்கு போவா. சண்டைக்கு போனா மண்டை ஒரு சவுண்ட் மண்டை உடச்சிட்டு அதனால இப்ப பலாயில கூட்டு அதுக்கப்புறம் தான் பலா மண்டை நாய் தின்று பலா நாய்க்கு சீக்கிரம் பலாயில பள்ளி தற்போம்.
ஊர்ல சூனி வைக்கிற நாடுது அதானே உனக்கு இன்னைக்கு வச்சலாம் சூனியம் உனக்கு என்ன கேட்கும் தெரியலடா அது 5 தடவை நீ ஒண்ணு புரியல உனக்கு என்ன நேரம் தெரியலடா அதானே எனக்கு என்ன கேரக போடா அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா வச்சுக்கோ. என் ஊர்ல எத்தனை பேர் இருந்துச்சா அடி வாங்கி வந்து தெரியுமா நாலு மாடா நீ ஒரு அப்படிக்கா போதா தேட என்ன நாலு பசங்க மாடா வந்தானுங்க அவன் கொஞ்சம் கட்டிட்டான் புடிச்சு 3 அப்படி செய்யலாமா வாங்க நாளைக்கு வருவாங்களா அவங்க நாளை வருது வேற என்ன போறலாம் ஒரு அப்படியே போதா தேட முடியாது போறா யாரடியா அவள அடிச்சு போறா ஐயோ வாடி பாப்பா கண்ணாட்டி ஏய் ராஸ்கல் யாரு தெரியுமா உட்கார்றா நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா சுத்தமான தாலி எடுத்த பசங்க என்னடா அவன் எங்க ஏடா சந்திரா முக்கியம் விஜயபுரூர்ல அடுத்த தாடி சொல்றான் உண்மையா ராஜா வணக்கம் 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 நல்லவளா வந்திருப்பாய் மகாராஜா வணக்கம் சுகமாக வந்திருப்பாய் வணக்கம் தம்பி சபை வரலாறு வணக்கம் வணக்கம் சபையில் அவரக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் இவரோட சபையை பார்த்திருக்கு ஆமாங்க. இந்த சிறியவன் சேர்ந்தான் வணக்கம் ஆளை பார்த்தா என்னடா சமையல் கட்டுற மடப்பள்ளிக்கு எஜமானா இருந்து வரக்கூடிய பேரும் மடப்பள்ளி பண்ருட்டி பள்ளி மடப்பள்ளி மடப்பள்ளியில இருக்கக்கூடிய பலாயிரம் சாப்பாடு செய்யற சமையல் கொட்டடிக்கு நான் தான் எஜமான் மடப்பள்ளிக்கு எஜமான் நான் தான் எங்களுக்கு சாப்பாடு வரல ரைட்டு கரடுக மூட வச்சு ஐயடா கறிவு மாகத்துல கறிக்கு கறி போடுவாங்கடா மகாராஜா என்ன சொல்றானோ அதை செய்ய முடியும். ஆமா ஆனா அப்படி இருந்து போதும் பலாயிரம் மட்டும் தான் விளக்கும் தம்பி என் சுய உருவம் சுய உருவம் ஆள் யார் தெரியுமா யார் தெரியுமா சொல்ற போடா தருமருக்கு நேர் இளையோர் 16,000 யானைகளும் 10,000 சிங்கங்களும் படைத்த மதகரி புஜம் படைத்த
பீமனை பார்க்கல படுமையா அடிப்ப கம்மி பீமனா நீ வாடா என்ன மூணு நாங்க முன்ன முறை டீம்ல பாத்தீங்க அதாங்க யாரை ஏமாத்த பீமன் அவ டீம்ல முன்ன முறை பாத்தீங்க ஏண்டா நீ கருத்த திரேகம் பெருத்த விடுவா அத கருத்த உருவம் பார்த்தார் அவர் என்ன பெரிய ஆளு உன் மூஞ்ச பார்த்தா பள்ளிக்கு பாஸ்போர்ட் எடுத்த நாய் மாதிரி பள்ளிக்கடை இந்த வெளிநாட்டுல இருக்கிற பண்ணி பூரா இந்த மல்லாட்டி கோட்டை திட்டுதான் ஒரு 90 நாள்ல 120 கிலோ 140 கிலோ வருது. எப்படி தம்பி சந்திரகுல பரம்பரை பீமஜானம் சொல்றியே நாங்க வீமனை பாத்துருக்கோமே ஆனா நீ அவர் ராஜாவாச்சே நீ எப்படி இருக்க நீ மாயோரே நீ கறி கட்டி ஆட்டங்கற சமையல்காரனாகறியே கறி கட்டி ஆட்டங்கறியே நீ போய் வீமன் சொன்னா நாங்க எப்படியா ஒத்துக்கிறது ஏத்துக்கோனா அப்படின்னு கேக்குறேன் தம்பி இது ஆதியில வந்த வேஷம் கிடையாது பாதியில் பாதியில் வந்த வேஷம் பங்காளியால் வந்த வேஷம் இது பங்காளியால் கொடுமையால வந்த வேஷம் ஆமா அது என்ன காரணம் சொல்லப்படா துரிய நாட்டை வாங்கிறானே நாட்டை வாங்கிடவே பணத்தில் விட்டு கொஞ்சம் மச்ச நாட்டை எடுத்துமே குறுகி வீமனும் உருவம் மாறி அவன் பண்ண சதியால அந்த உருவம்டா அந்த உருவம் மாறி அதனால வந்த வேஷம் படு பொட்டச்சானே மவனே யாரு அவன துரியோதனடா பங்காளி துரியோதனன் எங்களை சிறு வயதில இருந்து பங்காளி நினைச்சு எங்களை கொலை வேண்டி சூது செய்தான் தப்பிச்சு வந்தோம் அவர் ராஜாக்களையும் விடவே கூடாது அப்படி என்று அவர் ராஜாக்களை வரவழைத்து சூது மகளையாடி நாட்டு ராஜ்யம் அனைத்தும் பறித்து அப்படி அவர் ராஜாக்களை 12 ஆண்டு வனவாசம் 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 கழித்து வந்தார் சேர வேண்டிய பாதி நாட்டை கொடுக்கின்றேன் தம்பி 12 வருஷம் வனவாசம் காட்டுல இருக்கணும் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் நாட்டுல இருக்கணும் ராஜாக்கள் யாருக்குன்னு தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் அவன் கட்டளை அவன் வார்த்தை பிரகாரம் 12 வருஷம் காட்டுல பண்ற நாளா கழிச்சோம் ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழிக்க விளாட நாட்டில் வந்து என் அண்ணன் தர்மராஜ் கங்கு வெட்டராகும் இந்த வீமன் பலாயனாகும் என் தம்பி அர்ஜுனன் ஆணிமில்லா பெண்ணிமில்லா வேடியாகும் தம்பி நகர சகாதேவன் தாமக்கின் தந்திரபாலனாகும் ராஜாக்கள் இருக்கும் என்னுடைய மனைவி பத்தினி பாஞ்சாலி பனி மாதாக சுதக்கரை மாட்டிருக்கான் 6 உருவமாக எடுத்து ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை ஆனா அப்படி இருந்து போயிடும் இன்றைய தினத்துல ஏதோ காரணம் விளையாட பண்ண கூப்பிட்டுருக்காரு ஐயா மகாராஜா சோராகர் வந்துட்டான் சமன் செய்யற பலாயன் வந்து விட்டானா அவன் நமக்கு அப்படியே வந்துக்கிறான் உனக்கு வந்த நம்மண்ணா என்ன வேலை செஞ்ச பச்சா தலை வந்து கெங்கு பண்ற பக்கமோ அந்த தலை வந்து கெங்க பெற்ற பக்கமோ பணங்கட்டும் காளியா பக்கமோ ஓம் பக்கமும் இவனுக்கு என்ன அறிவு இருக்கு பாத்தியா தப்பா நினைக்காதீங்க லத்தித்தினுக்கு புத்தி மட்டும் தமிழா ஒரு மூல இருக்காது இத தப்பா பண்ணி விட்டுருக்கா போயிட்டாங்க அப்படியா பலாயனா பண்ணா
எத்தனை வாக்கியம் ஒரு விஷயமாச்சே என்ன? காரணம் என்ன அது எனக்கு சொந்தமான பசு கூட்டங்களே எவ்வளவு திருக்கர்த்தனா அவன் மடிக்க செல்கிறான் அதனால அவன் இடத்தில் போய் சண்டை செய்து என் சொந்தமான பசு கூட்டம் மறைக்க வர வேண்டும். நீ போறீங்க ஆமா நான் என்ன செய்யணும் உன் ஐத்தக்காரன் தெரியுமா ஆமா. நாங்க சேனாச்சரிகள சண்டைக்கு போறோம் சண்டைக்கு போற நினைச்சு அங்க வந்து போற இடமோ 6 மாசம் ஆகலாம் 1 வருஷம் ஆகலாம் சண்டை செய்யறதுக்கு. ஆமா. அதனால நீ அங்க வந்து சாப்பாடு செய்யறதுக்கும் நாங்க தண்ணி கட்ட தண்ணி கொண்டு வந்து தரணும். இந்த ஆயுதம் எல்லாம் மூட்டை கட்டி தலையில சுமந்துட்டு காலை மதியம் நைட்டு சாப்பாடு நீ கரெக்டா கொடுக்க வேண்டும். ஆமா. ஆனா அந்த சாப்பிடறதுக்கு முன்னே 8 மணிக்கெல்லாம் கரெக்டா வாங்கி வந்து கொடுத்துடணும். சரி அந்த வேலை அது மட்டும் கிடையாது. எந்த மயிரை பிடிக்கல ஏய், இந்த ஆயுதத்துல மூட்டை கொண்டு மூட்டை கட்டி அங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டும். அங்க வந்து நீ ஒரு மயிறு புடுங்க தேவையில்ல. சண்டை நாங்க சண்டை அடிச்சுக்கிறோம். நாங்க சண்டை செய்துக்கிறோம். சண்டை நீ ஏய் என்னோட சண்டை நீங்க போடுவீங்களா? சண்டை நான் போட்டுக்கிறேன். நாங்க வந்து ஒரு மயிறு புடுங்க தேவையில்ல. நீ ஒண்ணு அங்க கத்த கட்ட தேவலன்றோம். அதானே அப்ப ஆக்கல அங்க போய் என்ன கத்த கட்டுறாங்க. போலாமா? போலாமா? சாதா அந்த வேண்டார ஓய் நிறுத்து. சரி, சொந்தமான பத்து முட்டைகள் எல்லாம் நீ மடக்கி செல்கிறாயே என்ன காரணம்? ஏய், எந்த வகையில மனோ 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 இது எந்த வகையில நாயம்? நியாயம். ஏன்டா எவன் வீட்டு சொத்துக்கு எவன்டா புள்ளைய போறது? அதானே இவனுக்கு சொந்தமான பசு மதிங்களா? ஏய், இந்த பசு கூட்டம் எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமான பசு கூட்டம் நான் ஓட்டிட்டு போறேன். நீ தருகிற பலால் பாருங்க. பசு கூட்டத்தை விட முடியுமா விட முடியாதா? முடியாதுடா. உனக்கு எனக்கு சண்டை சண்டையா? நில்றா. சண்டை தானே? சண்டை. நான் எதிர்பார்க்கறேன். வாடா ஆடா அந்த வேலை அப்ப நாளைக்கு பேசிடுறேன். ஏய், அட யாரடா உன்னை திரு அவன் கிளி போட்டு சாம்பாருக்கு பருப்பு கடையில் என்ன மூளை வேலை செய்யறான் பாரு. ஐயா வயிறு ஏழாடா நான் என்ன பொம்பளை செய்யற வேலையை ஆம்பளை செஞ்சா அந்த புத்தி தான் அவனுக்கு வரும். நம்ம பருப்பு கடை வந்தவன் என்ன தண்ணி ஆத்து அங்க கொடுக்குறோம் அங்க உதவ அங்க வைக்கிறோம். ஐயா கிளிபோடு சமரசமா ஏ பலாயிடா மன்னா உன்னை எதுக்காக கூட்டி வந்து நீ என்ன வேலை பண்ற? பருப்பு கடைக்கு எதுடா கோயம்பே பருப்பு கடைக்குறேன். ஆமா கடையில பருப்பு பண்ணி வந்து சாப்பிட முடியாது. நான் வேலை கண்ணு சண்டை பாரு செய்யறேன். குடிச்சோமா நான் தானே சண்டை செய்யறோம். ஆமா எனக்கு தானே தண்ணி கொண்டு வந்து விடுறேன். ஏன் எதிராளி தண்ணி கொண்டு கொடுக்குற என்னடா நாயம்? அப்புறம் உனக்கு கொடுக்கலையா? அதுக்கு தான் உன் பேர் பேரி கண்ணு வச்சுக்கிறேன். அண்ணா ஐயா
ஐயா 2 நாள் அம்போகம் வாங்குறதா இருக்குது கொஞ்சம் பாரு ஐயா. நைட்டு கருவடிக்கு பாத்துக்கலாம் போங்க. பசு கூட்டம் எந்திரான்ற நீ எதுக்கான ஒரு பையன் அந்த கஷ்டப்படுற எடுங்க. எடுத்துட்டா எடுத்து எப்ப பார்த்தாலும் இது மாதிரி நம்மளுக்கு மாறி போட்டோம் பையா. எங்க பண்ற அண்ணா அத பார் விளையாட மன்னன் அடிகளை குத்தாரு சாப்பிடுவேமா தம்பி பழையனா அத பாரு நமக்கு அடையமா கொடுத்த விளையாட மன்னன். ஆமா அத திருக்கத்து மன்ன தாக்கு தாகலாம் அந்த விளையாட மன்னன் போய் காப்பாத்துறா பொட்டா. அவன் என்ன சொன்னான் உன சமையலுக்கு வர சொன்னான். அதாவது ஆயுதங்கள்லாம் கட்டி கொண்டாந்து அங்க குடு. ஆமா சாப்பாடு குடு. நீ வேற ஒண்ணு அங்க புடுங்குவானான்னு சொன்னான். ஆமா இப்ப நான் போவாங்க அண்ணன் சொல்ற கேட்க மாட்டியா நமக்கு சாப்பாடு போடுறவர் அவரு. சரி அதனால உதவி செய்வோம் இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டா. ஆமா மறுத்து பேச மாட்டேன் பேசக்கூடாது. உன்னை எம்ம பழி வாங்கினா போய் ஒண்ணு கட்ட வேணாம். நீ ஒண்ணு நமக்கு அடிகளை கொடுத்துறாங்க ஏன்டா சட்டை போடாத சொன்னாயே சோத்த மூணே ரதத்தோட திட்டான் திருக்க திரும்ப செய்ய போறேன். ரெண்டு பேருமே மகளும் சண்டை போடுறானுங்க. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு கூட மொய் வைக்க மாட்டேங்கிறாங்க. நீ எப்ப விட்டாரு இவனுக்கு என்ன தெரியுமா? இப்ப இவன் சமையல் செய்யறவன் சாப்பாடு செய்யறவன். சாப்பாடு செய்யறவனுக்கு அடுப்பாங்க இவனுக்கு வேலை. சண்டையில் என்ன இவனுக்கு வேலை? யுத்தத்துல வேலை கல் சமைக்கும் இப்ப என்ன செய்யறான்? பசு கூடத திருடி போறான். முடுக்கிய பசு திருடும் கெட்டியார முட்டு பையா இது கூட அந்த துண்டி பட்டான ஏமாத்துவேன். அந்த வழி வலிக்கிறேன்னு நடிக்கலாம். ஜனங்களே நீங்களே பாத்தீங்க கால் அடிக்கிறான். அவங்க அம்மா குறமாசா போட்டாங்க. பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா 200 ரூபா கொடு 200 ரூபா கொடு. நான் தான் சண்டைக்கு வந்துக்கிறேன். ஆமா நான் தான் சண்டை போடுறேன். ஐயா இந்த சத்தமா அடி இருக்காதியா மலர் விட்டு வலிப்பே அடிக்கிறேன்.
எப்பேற்பட்ட ஆளு கராத்தே மாஸ்டரவன் அம்மாடா ஏ பலைனா அங்க உறானே ஒரு பாசத்துல ஒரு கோய் அப்படி எகிரி அப்படி பறந்து போய் பிடிச்சவாமா அம்மா கவர்மெண்டே பார்த்து அவார்டு கொடுத்துக்குது என்ன எடுத்து ரெண்டு செல்பத்து காதுல கொடுத்தாங்க ஐயா என்ன எடுத்து ஐயா நான் எடுத்துக்கோ என்ன விட்டு அவன் தலையை பரவாயில்ல கெட்டா பண்ணி மாரி விளையாட பண்ண ஒரு நாட்டு கேட்டா மாட்டை கேட்டா நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்க 2 பேரும் யார் தெரியுமா 10 பேர் மண்டை ஓடிச்சோம் நாங்க ஐயா 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 எங்க பண்ணு ஐயா எங்க பண்ணு நீங்க பண்ண இல்ல அவன் எடுத்து பேசு நான் காத்துறேன் நினைக்காத ஐயா ஒண்ணு நீ அங்க குடும்ப சேவல் எந்த மாதிரி நான் சொன்னேன் விளையாட பண்ண சொன்னான் அவனை விட்டுடு அவனு போய் இல்ல எடுத்து பேசு எனக்கு ஒரு வருஷம் சோறு போட்டான் தான் தெரியுமா உனக்கு என்ன பண்ண அது நினைச்சு ஆகலையா ஐயா என்ன மன்னிச்சு ஐயா ஐயா நீ துண்டிப்பட்டாரு 8 பேர் அடி ஆயிரம் தப்பு செஞ்சாலும் அண்ணா நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் அவனை அடிக்க கூடாது இப்ப பாத்தியா என் காலை பிடிச்சா ரைட்ட மேல புரிய அண்ணா நீங்க ஓரமா ஐயா சொல்லுங்க நீங்க எதுக்கு வந்த ஐயா இந்த பசு கூட்டம் எனக்கு சொந்தமான பசு கூட்டம் உன்னுடைய எதிரியாகப்பட்டவன் கீச்சகன் இறந்து விட்டான் அதனால உனக்கு சொந்தமான பசு மந்தையில நீ போய் மடைக்கணும் வா அப்படி என்று கேள்விப்பட்ட வந்தேன் அப்படின்னு வந்திய நீயா சொல் புத்தியில சுய புத்தியில வந்தியா இல்ல யாருன்னா சொல்லி சொல் புத்தியில வந்தியா ஐயா என் சுய புத்தியால் நான் வர கிடையாது ஒருவன் சொல்லிதான் இங்க வந்தேன் ஒருவன் சொல்லிதான் வந்தான் யார் சொன்னா என்ன சொன்னா அஸ்தாவு தாண்டவரக்கூடிய அரவ கொடியோன் பூச்சக்கர ஒடியோன் யாருக்கு தலை வணங்கா முடியோன் துரியாமன் உரைத்தார் திருக்கட்டா உனக்கு சொந்தமான பசு மந்தகரை போய் மடைக்கணுவா உன்னுடைய எதிரியாகப்பட்டவன் கீச்சகன் இறந்து விட்டான் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்தேன் கீச்சகன் செத்துட்டான்னு சொன்னா இல்ல ஆமா கீச்சகனை மடிச்சவன் அங்கதான் இருப்பான் அது யாருன்னு எனக்கு தெரியும் அவன் என்ன ஜோடியா போயினா பொண்ணு மடிச்சோட்டு வரவா மடிச்சால் நான் தான்டா கண்டிப்பா இந்த மண்மத்தை ஜெட்டா உள்ள மனசுல நினைக்க அவனை மடிச்சால் நான் தான் அவனை மடிச்சால் இவரே அவனை புதைச்சாலும் நானு ஏய் அம்மாடா இது என்னடா மத்தி எடுத்து மூக்குல விட்டாரு மத்து போச்சுனா மகன் சட்டிதா இங்க வா ஐயா ஏய் பளையடா அண்ணனுக்கு பாத்ரூம் வந்து போய் இத புடிங்க வா நீ தான் கூட்டிட்டு வந்த ஆமா இத புடி அவங்கிட்ட கொடு மத்து கொடு சட்டி அவங்கிட்ட கொடு முதல்ல மத்து இல்லப்பா ஒரே மத்தா இருக்கு ஏய் அத மத்து எடு அவரு ஏய் மத்து போறா மத்தா ஆமா ஐயா இதெல்லாம் பண்ணு ஓ என்ன பண்ணு ஏன் மண்டிலாடி ஏய் மாயில வேடா பேமாடி மாயில வைத்தா ஐயா நான் முன்ன பின்ன வச்சு பழகல நீ வச்சுக்காத ஏய் மாயிலடா மாயிலச்சா ஏன் சட்டி புடி சட்டி புடி அப்படிடா இந்த பெண்ணங்க அந்த தோல் மேல வை இந்த குதிகாலுக்கு பாரு குதிகால் இந்த பெடல் அடிக்க இங்க புடிக்கிற ஓட்டம் நீ அஸ்தாபுரம் போய் திரும்பி பாக்கணும் ஐயோ 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 புறதா ஐயோ இருக்குதா என்ன பிரா ஓடி பழகல கொஞ்சம் ஓடி காமியா ஏ காட்டுனே தோ வர்ற ஏ காட்டுனே தோ வர்ற ஏய் எது போனாலும் கவலை இல்லை நாங்க சட்டி போச்சே என் பையன் சட்டி போடுறாங்க அண்ணா உன்னோட பலம் தெரியாம தவறாக பேசிவிட்டு அப்படி தவறா பேசிட்டால் என்ன மன்னித்து விடுங்க ஆகட்டும் அதனால இதோ போன பார் திருக்கர்த்தா ஆமா திரும்பி சேனாதிரியில கூட்டாலும் கூட்டு வருவான் ஆமா அதனால இங்க கூட அடித்து அதுக்கப்புறம் தான் போக வேண்டும் அதனால என்ன செய்யணும் இப்ப கூட ஏற்படுத்து போ நான் கூட ஏற்படுத்திட்டேன் மறுபடியும் பல்பு கடையில நீங்க சாப்பாடு வந்துருங்க சாப்பாடுக்கு வந்துருங்க இப்படியாங்க விளையாட பண்ண அந்த பசு மந்தைகளை ஓடி வீட்டு நேரத்தில் அதோ விளையாடும் மனைவி குதிரை கடை தருப்போ
Thank you.